ஒரே ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுட்டே இருந்தோம்னா சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் புது ஸ்டைலில் நம்ம வச்சு கொடுத்து அசத்திட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்களும் பாறை மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அடி தூள் கிளப்புற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் 1.5 கிலோ அளவுக்கு பாறை மீன் வாங்கியிருந்தோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற போட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துடலாம். 1.5 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 நல்ல கனிஞ்ச பழுத்த தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். மீன் குழம்பு தேங்காய் எண்ணெயில் வச்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 50 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, நம்ம உரித்து வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தில் 15 சின்ன வெங்காயத்தை மட்டும் முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயத்தை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் போல் கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம புளி அதிகமாக சேர்க்குறதுனால தக்காளி நிறையா தேவைப்படாது. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி ஊறிட்டுருக்கு இல்லையா, அதை நல்லா கரைச்சி புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். இது போல் நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் தேங்காயும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் நான் உள்ளே சேர்க்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீனை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து நம்ம கிண்ட முடியாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இதை உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு தண்ணியாக இருந்தது லைட்டாக கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கோங்க. அடி தூள் கிளப்புற மாதிரி சூப்பரான மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மாறட்டும். சூடான சாதம், பாறை மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.